எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி கற்றுக்கிறது, அது என்ன மாதிரி ஃபோட்டோஷாப்பில் என்னென்னலாம் இருக்குது, டூல்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அந்த டூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது இந்த டூல்ஸ் எதுக்கு ஒர்க் பண்ண முடியும் அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த நியூ டாக்குமெண்ட்டில் என்னென்னலாம் சைஸ் இருக்குது, என்னென்னலாம் வந்து டிஃபால்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து Adobe Photoshop 2022 லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா, இதில் 23 வந்துருச்சு, நம்ம 22வே போதும் நம்மளுக்கு. நம்ம பிகினராக இருக்கும்போது இதுவே ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுவே ரொம்ப நிறைய செட்டிங்ஸ் இருக்கும் இதுலேயே. நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன செட்டிங்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அட்வான்ஸாக போடலாம். ஓகேங்களா, இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோஷாப் 22ல் இந்த மாதிரி லோகோ தான் இருக்கும். இப்போது ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட், ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட்ஸு. இப்போ நம்ம நியூவாக ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நியூவாக ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். நியூ ஃபைலை கிளிக் பண்ணால் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி சைஸ் வரும். இந்த சைஸில் பார்த்திங்கன்னா ரீசெண்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இதில் ரீசெண்டாக நம்ம என்னென்னலாம் சைஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த சைஸ் இங்கே காட்டும். இப்போ இதே வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோன்னா இங்கே அந்த மாதிரி சேவ்டு காட்டும். இது வந்து ஃபோட்டோவோட டிஃபால்ட் சைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சைஸ் டிஃபால்ட் சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 7/5 5/7ன்னு சொல்லுவாங்க அந்த சைஸு. இது 1080 சைஸு. இது போர்ட்ரேட்டோட சைஸு. போர்ட்ரேட்டில் வந்து வேணும் அப்படின்னா அந்த சைஸ் இதில் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் 8x10 இருக்குது. இதே இந்த சைஸ் என்னமோ அது அப்படியே டிஃபால்ட்டாக போர்ட்ரேட்லேயும் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்லேயும் இருக்கும். நீங்கள் அப்படி வேணும்னா இங்கே வந்து அடுத்தது பிரிண்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸோட சைஸ்க்கான இருக்கிறது. இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8x5 லீகலோட சைஸு. இது வந்து லெட்டரேட்டோட ஃபார்மேட்டு. இது வந்து லீகல் பேப்பர் லென்த்தாக வரும் பார்த்திங்கன்னா, க்ரீன் கலர் ஷீட்டு, அந்த ஷீட்டுக்கு. இது வந்து A4 ஷீட்டுக்கு, A4 A5 A6 இந்த மாதிரி இந்த சைஸ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த ஆர்ட் இல்யூஷன் ஒரு சைஸ் இருக்கும். இது கிரிட்டோடவே வரும். இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலு. இது அப்புறமா அடுத்தடுத்த லெவலில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து டிஃபால்ட்டாக போஸ்டர்ஸ் போடுறது அந்த மாதிரி சைஸ் எல்லாம் இதில் பார்க்கலாம். இது மொபைல் ஃபார்மேட், ஐஃபோனுக்கு ஃபார்மேட்டு, ஐஃபோனோட ஃபுல் சைஸ்க்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டு. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன், ஐபேடு. நான் யூஸ் பண்ணுறது மேக்குன்றனால மேக் ரிலேட்டடான இது மட்டும்தான் காட்டுது. நீங்கள் இதே வந்து விண்டோஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும், விண்டோஸ்க்கு ரிலேட்டடாக காட்டும். ஆனால் இதுதான் பேசிக். ஓகேங்களா, இந்த ஃபிலிமில் வந்து ஹெச்டிவி ஃபார்மேட்டில் வேணும், ஹெச்டி ஃபார்மேட்டில் வேணும், அல்ட்ரா ஹெச்டி ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்லலாம் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் டிஃபால்ட்டாக பண்ண தேவையில்லை, அதுவே டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் கிளிக் மட்டும் பண்ணால் போதும். கிளிக் பண்ணி க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட்னு ஆகிடும். அவ்வளோதான், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா டேப் அழுத்தினீங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் போயிடும். இதே F 2 வாட்டி F ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இப்போது இதை வந்து கமாண்ட் 0 அழுத்தினீங்கன்னா 0 ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். T பட்டன் அழுத்தினீங்கன்னா டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இந்த டெக்ஸ்ட்டில் ஹாய் எவ்ரி1 அப்படின்னு டைப் பண்ணுறேன் போதும், இந்த மாதிரி பெருசாகும். ஓகேங்களா, தட்ஸ் இட். எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது இதை வந்து இந்த சேனலில் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 1 மட்டும்தான். இதிலே நிறைய டூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் எல்லாத்தையும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். அந்த அட்வான்ஸ்டாக தெரியலனா கூட உங்களுக்கு அடுத்த லெவலில் எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். பாய்.